ஹாய் கைஸ், வெல்கம் டு எல்எம்டி சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ப்ராடக்ட் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ஸோ எல்எம்டி சேனலில் ரொம்ப நாளாக நம்ம வீடியோஸ் போடல. நம்ம கொஞ்சம் ஒர்க் கொஞ்சம் டைட்டாக போய்ட்டுருக்கு. ஸோ ஆஃபீஸும் எங்கேஜாக போகிறதுனால அது பண்ண முடியல. ஸோ எனிவே அட்லீஸ்ட் டெக் கேட்கெட்ஸ் மூலியமாவது உங்களை பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாம்சங் ப்ராடக்ட். நம்ம சாம்சங் ஷாப்பில் டேரெக்டாக வாங்கியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டைம் இதை நம்ம வாங்கி ரொம்ப எக்ஸைட்டடாக ஓப்பன் பண்ணுறோம். இது நியூலி லான்ச்சு ப்ராடக்ட்ஸ் தான். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். இது வந்து சாம்சங் ஷாப் வெப்சைட்டில் டேரெக்டாக வாங்கியிருக்கோம். நான் எப்பவுமே வந்து ஒரு சில மொபைல்ஸ் வந்து எதில் வாங்குவேன்னா டேரெக்டாக அதோட வெப்சைட்டில் தான் வாங்குவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அதோடைய ஜென்யூன் அதிலே இருக்கட்டும்ன்ட்டு. ஏன்னா நம்ம போய் ஒரு ஷாப்பில் வாங்குகிறோம், அது மேபி வாங்கிட்டு யூஸ் அண்ட் த்ரோ பண்ணிடலாம், இல்லை ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸுக்கு நான் மோஸ்ட்லி சஸ்பெக்ட் ஆகிறத விட சேம் ப்ரைஸ் தான் அதுக்கும் எதுக்கும் வந்ததுனால நமக்கு இது ப்ரொசீட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இதை அன்ராப் பண்ணுவோம். வாவ், பபிள் பேக். ஓகே, ஸோ இதுக்குள்ள என்ன நம்ம ப்ராடக்ட்னு பார்க்குறோம். யா, இப்போ நம்ம ப்ராடக்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ அவங்க நம்ம ஏற்கனவே ஆர்டர் பண்ண பில் காப்பி நம்ம கொடுத்துருக்காங்க. குட், தட்ஸ் கிரேட். ஆக்சுவலாக இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் ஃபோன். ஸோ சாம்சங் எப்படி சொல்லுவாங்கன்னா யூனிவர்ஸ்லேயே இதான் வந்து காஸ்ட்லியஸ்ட் ஃபோன், இல்லை சாம்சங் இதெல்லாம் வந்து இருக்கிறதுல ரொம்ப பெஸ்ட் ஃபோன் அப்படின்வாங்க. ஸோ இதுதான் அந்த ஃபோன், சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ரா. ஸோ நம்ம வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா டைட்டன் கிரே. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஏன் வந்து கிரே சூஸ் பண்ணோன்னா மோஸ்ட்லி கலர் ஏதாவது டீகலர் ஆகிற மாதிரி ஃபியூச்சரில் இருந்ததுன்னா அதெல்லாம் நம்ம இதில் கொஞ்சம் மேட்ச் ஆகிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் வாங்கணும். ஸோ அந்த யூனிட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,44,999. ஸோ இதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் இருக்குது, ஒரு கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு எஸ்பென் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு எஜெக்ஷன் பின், தட்ஸ் இட். ஸோ இது எங்கே மேனுஃபேக்சர் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர்ட் பை சாம்சங் இந்தியா எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இது நம்ம இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ண ஃபோன் தான். மார்ச் 2024 இதை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ குட் டு ஹேவ். ஸோ இந்தியாவிலே வாங்கியிருக்கோம், இந்தியாவிலே மேனுஃபேக்சர் ஃபோனு. ஆனால் நமக்கு எதுவும் டிஸ்கவுண்ட் கொடுக்கல இந்தியாவில் இருக்கவங்களுக்கு. ஸோ இது எல்லா பக்கமும் நல்லா ஃபினிஷாக இருக்குது. ரொம்ப காம்பேக்டான பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சீல் பார்த்தீங்கன்னா ஒரு 2 சைடு தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதில் ரொம்ப ஓப்பன் பண்ணுற மாதிரி இதெல்லாம் இல்லை. ரொம்ப டீசெண்டாக ரொம்ப ப்ரீமியம் பேக்குன்றதை இதுவாக பண்ணிட்டாங்க. ஸோ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜர் வரும், அதனால் ஒரு ஃபோன் வந்து ஒரு ஹைட்டாகவே இருக்கும் ஒரு பேக்கேஜிங் எல்லாமே. பட் ஆனால் இங்கே அவ்வளோ இதெல்லாம் கொடுக்கல, ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளாக இது பண்ணிட்டாங்க. ஓகே, இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல எழுதியிருக்காங்க do not accept the seal if broken. ஸோ இதுதான் இவங்களுடைய வாய்ட் சேல். ஒன்ஸ் இது சேல் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நல்லா பார்த்துக்குங்க. ஸோ இது 2 பக்கமும் கொடுத்துருக்காங்க. ஓகே, கம்பேர் டு பேர்லியர் வெர்ஷன் நான் வாங்கின பழைய ஃபோனுக்கு இதில் பேக்கேஜிங் இது எல்லாமே ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட பாக்ஸோட சைஸ் எல்லாமே ஸ்மாலஸ்ட் சைஸாக பண்ணி அந்த லுக்கை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ரெக்டாங்கிளில் ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி ஒரு நல்ல இது கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, வெளில வாவ். ஸோ இந்த டைட்டானியம் கிரே தான் நம்ம ஆர்டர் பண்ணோம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண கலருக்கு பக்காவாக வந்திருக்கு. உங்களுக்கு வீடியோவில் எந்த அளவுக்கு கிளியராக இருக்குன்னு தெரியல, பட் ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் கலர் வேறு லெவலில் இருக்குது. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் கூட ஒருவேளை கோல்டு கலராக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இது வந்து கேமராஸ். ஸோ இங்கே கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 200 MB. முன்ன அந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் அந்த பாக்ஸில் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் எதுவுமே இப்போ இதில் இல்லை.
ஸோ இது வந்து லாஸ்ட் டைம் ஒரு பாக்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு சைடில் ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எதுவுமே இதில் இல்லை. ஓகே, எல்லாமே அவங்களுக்கு நெட்லேயே பார்த்துருப்பாங்கன்னு நினச்சாங்களா என்னன்னு தெரில. ஸோ இந்த கேலக்ஸி S24 அல்ட்ரா பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல பீஸ்ட் ஆஃப் த சாம்சங்கோட ஃபோன்ஸ்னு கூட சொல்லலாம். ஸோ அவங்க பண்ணுற ஒவ்வொரு டைப்பான ஃபோன்லேயும் ஒரு மேக்ஸிமம் எண்ட் ஆஃப் த ஃபோன் ஒரு மாடல் இருக்கும் இல்லையா, அதுதான் இந்த சாம்சங் நோட். முன்ன பார்த்தீங்கன்னா நோட் வெர்ஷனாக இருக்கும். இப்போ அந்த நோட் வெர்ஷன் தான் இப்போ அல்ட்ரா வெர்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அல்ட்ரா வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரிக்காக அவங்க வந்து ஒரு 3 கலர் ஏற்கனவே இருந்தது. ஸோ டைட்டானியம் கிரே, டைட்டானியம் பிளாக்கு, டைட்டானியம் வயலட் இருந்தது. ஸோ இப்போ ஸ்பெஷல் எடிஷன் சொல்லிட்டு அடிஷ்னலாக ஒரு 3 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 3 கலர்ஸ் பார்த்தீங்கன்னா டைட்டானியம் ப்ளூ, டைட்டானியம் க்ரீன் அண்ட் டைட்டானியம் ஆரஞ்சு. ஸோ இந்த கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டானியமில் கொஞ்சம் அடிஷ்னல் கலர்ஸாக இருக்கும். முன்ன கிரே, பிளாக் அண்ட் வயலட் வந்து டிஃபால்ட் கலர்ஸாக முன்ன இருந்தது. ஸோ இது வந்து ஒரு 3 வேரியண்ட்டில் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா 256 GB 12 GB ரேமு, இன்னொன்று 512 GB 12 GB ரேமு, அப்புறம் 1 TB 12 GB ரேம். ஸோ இதில் ஒரு சில கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 TB 16 GB ரேம் இருக்குன்ற கூட சொன்னாங்க. ஸோ இதில் நம்ம எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 512 GB 12 GB ரேம் எடுத்திருக்கோம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,39,999. ஸோ ஆஃப்டர் த கம்பெனி அவங்களோட டிஸ்கவுண்ட் போக. ஸோ இது வந்து நம்ம பழைய ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கியிருக்கோம். ஸோ இதனால் இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த வாட்டி சீசனல் ஆஃபர்ஸ் வந்து அடிஷ்னல் 12% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ எப்படி நம்ம சீப்பாக வாங்கணும்னு பார்க்கணும். ஏன்னா ஒன்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம்னா எனவே நம்ம அதுக்கப்புறம் அதில் எந்த ஒரு அமௌண்ட்டும் ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ இதில் 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. கார்பரேட் லாகின், ஸ்டூடெண்ட் லாகின் இதெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஐடி போட்டு அந்த ப்ராடக்ட்டை இன்னும் கம்மியாக ஒரு டிஸ்கவுண்ட்டில் எடுக்கலாம். இல்லை ரெஃபரல் அட்வான்டேஜ் வச்சு கம்மியாக எடுக்கலாம். ரெஃபரல் அட்வான்டேஜோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்பரேட் லாகின் பார்த்தீங்கன்னா 10,000 வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கு கார்பரேட் லாகினுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்பரேட்டோட யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கணும். அது சாம்சங் கார்பரேட்ன்றது கிடையாது. நம்ம எந்த கம்பெனி வேணால் ஒர்க் பண்ணலாம். எந்த ப்ரைவேட் கம்பெனி கார்பரேட்டாக இருந்தாலும் அது பண்ண முடியும். ஸோ இது கூடவே என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா HDFCயில் இன்ஸ்டா பேங்க் டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 6,000 கொடுக்குறாங்க. ஸோ அது HDFC கிரெடிட் கார்ட்ஸ் அப்ளிகபிள் ஆகும். நோ காஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா 12 months கொடுக்குறாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து நோ காஸ்ட் EMI எடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த அடிஷ்னல் 12,000 அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்காது. ஸோ இந்த ஆஃபர்ஸை கம்பைன் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் தான் அதோட ஃபினான்ஷியல் பெனிஃபிட்ஸு. இப்போ நம்ம எந்த பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை ரிலீஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் இந்த பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ யூசர் மேனுவலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த வாட்டி இவங்க கொஞ்சம் சஃபிஷியன்ட் லென்த்து கொடுத்துருக்க மாதிரி இருக்குது. ஓகே, கேபிளாக கொஞ்சம் நல்லா டியூரபிளாக திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. முன்ன அப்படி தான் இருக்கும். பட் ஆனால் ஸ்டில் மோஸ்ட்லி கம்பெனியோட ஸ்டாண்டர்ட் கேபிள்ஸ் அந்தளவுக்கு ஒரு டியூரபிள் தெரியாது. எடுக்கும்போது ரொம்ப ஃப்ளஃபியாக சாஃப்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து சிம் கார்டு பின் எஜெக்டர் இருக்குது. ஸோ இதில் தான் இதில் இருந்த ஐட்டம்ஸு. ரீஜனல் லாக் கைடு. ஸோ இப்போ இந்த ஃபோனுக்குள்ளே போகிறோம். ஸோ இப்போ நம்ம கடைசியாக ஃபோனோட ஃப்ரண்ட் ஃபேஸ் பார்க்குறோம். ஒரு கரெக்டான வெயிட் இருக்குன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. ரொம்ப டியூரபிளான ஒரு இந்த ஃபோனோட வெயிட் நல்லா தெரியுது. ஸோ இது வந்து மைக்ரோஃபோனாக இருக்கும். ஓகே, இதோட ரவுண்டோட எட்ஜஸ் வந்து ரொம்பவே கிளியராக ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே, ஸோ அதில் ஃபினிஷிங் ரொம்பவே சாஃப்டாக நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் பிடிச்சதே எனக்கு வந்து இதோட எலிகன்ஸ் தான். ஸோ எந்த அளவுக்கு ப்ரிசைஸாக அது ஒரு ஃபோன் வந்து ஒவ்வொரு மாடலுக்கும் இன்னொரு மாடலுக்கும் அவங்க அதோட அட்டென்ஷன் நமக்கு சீக் பண்ணுறதுக்காக அவங்க க்ரியேட் பண்ணுற இதுதான் வந்து என்னால் எப்படி தான் பண்ணுறாங்கன்னே தெரியல. ஏன்னா இதுக்கு அடுத்து ஒரு ஃபோன் ரவுண்டு போட்டால் அதுவும் பிடிக்குது.
ரெக்டாங்கிள் போட்டால் இதுவும் பிடிக்குது. அப்போ ஒரு ஃபோன் இன்னொரு ஃபோன் கஸ்டமர் எப்படி அதை சாட்டிஸ்ஃபை எடுத்துப்பாங்கன்றதை அவங்க முன்னாடியே ப்ரீ ஜட்ஜ் பண்ணி கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஏன்னு கேட்டிங்கன்னா எப்போவும் அந்த கேர்வ்டு ஸ்கின்னால கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். அதோட ஸ்க்ரீன் ப்ரொடக்ஷன் நமக்கு ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வாட்டி அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ரொம்ப வராமல் ஃப்ளாட் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரொம்ப ஒரு சின்ன எட்ஜஸ் மட்டும்தான் கர்வ்டாக இருக்குது. எனிவே நமக்கு இது வந்து ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபை தான். ஸ்க்ரீன் ப்ரொடக்டர் ஈஸியாக நம்ம வாங்கி ஓட்டிடலாம். ஓகே, ஸோ ஃபோன் பீஸ்ட் இன் அவர் ஹேண்ட். ஸோ அதோட கேமரா பார்த்தீங்கன்னா 12 MB, ரொம்பவே நல்லாயிருக்கு ஃப்ரண்ட் கேமரா. இதோட ரியர் கேமரா பார்த்தீங்கன்னா ஸோ இதில் 200 MB, 50 MB, 12 MB அண்ட் 10 MB இருக்குது. ஸோ அந்த ரியர் ஃபோக்கஸும் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. f1.7 ஃபோக்கல் லென்த்து, இன்னொன்று f3.4, f2.2 அண்ட் f2.4 இருக்குது. ஸோ அதில் கேமராஸுமே ரொம்ப ஒரு கிளியரான ஒரு லென்ஸ். அந்த இது எப்படி முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி அந்த ஒரு ஃபோட்டோ கேமராவில் இருக்குமோ அந்தளவுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப அட்ராக்டிவான டிசைன்ஸு, ரொம்ப வெல் சீட்டட் பண்ணியிருக்காங்க. அதில் இதை சுற்றி ஒரு ரவுண்டு ரிங் மாதிரி கொடுத்துருக்கிறது இன்னும் ரொம்ப ஒரு சூப்பராக இருக்குது. இதோடைய டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ப்ராடக்ட் வந்து டேபிளில் வச்சா கூட ஒரு நல்ல லுக்கு, ஒரு டீசெண்டான லுக் இருக்கும். ஸோ பீப்புள்ஸ் பார்த்த உடனே டக்குன்னு ஒரு அட்டென்ஷன் சீக் பண்ணுற அளவுக்கு ஒரு டிசைன், நல்ல டிசைனு. ஸோ எனக்கு இது உண்மையிலுமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இது வந்து சிம் கார்டு யூஎஸ்பி ப்ளக்கு போடுறதுக்காக தான் இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்களா? ஓகேயா, அதுக்கு தான். இதில் என்ன ஒரே ஒரு காம்ப்ளிகேட் பார்த்தீங்கன்னா, இந்த மைக்ரோஃபோனும் சிம் கார்டு எஜெக்டரும் பக்கத்தில் இருக்குது. தப்பி தவறி நான் சிம்மை எஜெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி அதில் ஹோல்டில் ப்ரெஸ் பண்ணிட்டேன், ஃபோனு காலி ஆகிடும் போல். ஸோ இதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம், இல்லை அட்லீஸ்ட் இதை ஒரு ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு மாற்றி போட்டிருக்கலாம். ஓகே, இது வந்து ஸ்டைலஸ் இருக்கிற இடம். ஸோ இது வந்து ஸ்பீக்கர்ஸு. ஸோ இது வந்து ஒரு மைக்ரோஃபோனு. அதுக்கு பக்கத்தில் இது பார்த்திங்கன்னா சிம் கார்டு எஜெக்டரு. ஸோ முன்ன பார்த்தீங்கன்னா சிம் கார்டு எஜெக்டர் டாப் பொசிஷனில் இருக்கும், ஆனால் இங்கே வந்து இப்போ இதில் பாட்டமில் கொடுத்துருக்காங்க. இது வந்து மைக்ரோஃபோன்ஸ் தான். ஸோ ஓவராலாக இதோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனோட ரெசல்யூஷன் 3120x1440. ஸோ இப்போ இந்த சாம்சங் S24 ஸ்டைலஸ் எடுத்து பார்ப்போம். ஸோ இது எந்தளவுக்கு ஒரு இதுவாக கொடுத்துருக்காங்கன்னு. ஓகே, ஜஸ்ட்டு கிளிக் அண்ட் எஜெக்ட் தான், ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இந்த ஃபோன் ஸ்டில் நான் அந்த சாம்சங் S24 நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே இந்த ஸ்டைலஸ் ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ நான் அது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். இது ஒரு சில டைம் நம்ம ரிமோட்டாகவும் யூஸ் பண்ணலாம், பென்னாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை இது பண்ணி நம்ம கான்ஃபிகர் பண்ணோம். ரொம்பவே ஒரு நல்ல கலரில் கொடுத்துருக்காங்க. கிரேன்றதுனால நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா டைட்டானியம் கிரே. ஸோ அந்த டைட்டானியம் கிரே இதில் டைட்டானியம் கலரில் இல்லை, ஏன்னா இது டைட்டானியம் கிடையாது. பட் ஆனால் சம் மெட்டல்ஸ், ஸோ இந்த எஜெக்ஷன் பாயிண்ட்டு ப்ளஸ் இந்த பட்டன் மட்டும் பார்த்திங்கன்னா டைட்டானியமில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தா அதோட டிஃப்ரென்ஸ் நல்லாவே கிளியராக தெரியும். ஸோ இப்போ இந்த சாம்சங் S24 அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் டெக்னாலஜி என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்கு GSM, CDMA, HSPA, EVDO, LTE அண்டு இப்போ யூஸ் பண்ணுற 5G. ஸோ இது 2Gலேருந்து 5G வரைக்கும் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஃபோனு. ஸோ இந்த ஃபோன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2024 ஜனவரியில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ பொங்கல், ஸோ அந்த டைமில் தான் நம்ம வெயிட் பண்ணி இந்த இதை பார்த்தோம். ஸோ இதோட டைமென்ஷன்ஸும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 162.3 × 79 × 8.6 mm. ஸோ அதோட வெயிட் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 232 கிராம். ஸோ இது ஃப்ரண்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா கொரில்லா ஆர்மர்ன்ற கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி விக்டர்ஸ் 2 யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் கொரில்லா கிளாஸ் ஆர்மர் இருக்குது. ஸோ கிளாஸ் பேக் பார்த்தீங்கன்னா இதுவும்
கொரில்லா கிளாஸ் ஆர்மர் தான். ஸோ இதில் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா டைட்டானியம் கிரேட் 2 யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதே ஆப்பிள் ஐஃபோன் மேக்ஸ் ப்ரோ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா கிரேட் 5 யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் 2 யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ரொம்பவே நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன். ப்ளஸ் இது சிம் கார்டு பார்த்தீங்கன்னா நேனோ சிம் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இசிம்மும் யூஸ் பண்ணிக்கலாம், டுவல் இசிம்மும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இசிம்ன்றது சிம் கார்டு இல்லாமல் ஃபிசிக்கலாக இல்லாமல் உள்ளே நம்ம கான்ஃபிகர் பண்ணி யூஸ் பண்ணுறது. இந்த ஸ்டைலஸோட இது பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் இன்டெகிரேஷன், ஆக்சலரோமீட்டர் அண்ட் கைரோமீட்டர். ஸோ இதெல்லாமே இதில் இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா IP68 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட். ஸோ அப் டு 1.5 மீட்ரு. ஸோ 30 மினிட்ஸ் தண்ணிக்குள்ளே இருந்தாலும் ஒன்றும் ஆகாது. ஸோ இதில் டிஸ்பிளே வந்து LTPO AMOLED 2X. ஸோ இந்த AMOLED தான் இப்போ ரீசெண்ட் டேஸாக நம்ம க்ரீன் லைன் பார்க்குறோம். ஸோ ஹோப்ஃபுல்லி நம்ம ஃபோனில் இது வராதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இருந்தாலும் இவங்க கொடுக்குற சாஃப்ட்வேர் அப்டேட் தான் நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ இதில் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா அப் டு 2600 நிட்ஸ் வரைக்கும் போகும். இதில் OS யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா Android 14, UI பார்த்தீங்கன்னா 6.1. இவங்க சாம்சங் கமிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நியர்லி 7 இயர்ஸ் இந்த அப்டேட் கொடுப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் வாங்கின ஃபோனில் இதுதான் ஸ்னாப் ட்ராகனு. ஸோ எப்பவுமே நம்ம இந்தியாவில் எப்போ ஃபோன் வாங்கினாலும் XNS தான் இது கொடுப்பாங்க. ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா 2 வெர்ஷன் இருக்கும். US சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகனும், மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் XNS கூட வரும். ஸோ இந்த வாட்டி ஸ்னாப் ட்ராகன் 8th Gen 3 வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 8 கோர் ப்ராசஸர் இருக்குது உள்ள. ஸோ GPU பார்த்தீங்கன்னா Adreno 750 கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸ்டர்னல் கார்ட் ஸ்லாட்ஸ் கிடையாது. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் கார்ட் ஸ்லாட் இருக்கும். ஸோ சிம் கார்ட் ஸ்லாட்ஸ் கூடவே மெமரி கார்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து எக்ஸ்டர்னல் கார்ட் ஸ்லாட்ஸ் கிடையாது. ஸோ ஒன்லி இதில் இருக்கிற இன்டர்னல் ஸ்டோரேஜ் தான். ஸோ பெட்டர் வாங்கும்போதே உங்களுக்கு எவ்வளோ ஸ்டோரேஜ் வேணுமோ அதை பார்த்து வாங்கிக்கிறது உங்களுக்கு நல்லது. கேமரா யூஸ் பண்ண மாதிரி 4 கேமராஸ் இருக்குது. ஸோ 200 MB, 10 MB, 50 MB அண்ட் 12 MB. ஸோ இது ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா LED ஃப்ளாஷு, ஸோ ஆட்டோ HDR, பனோரமா ஷாட்ஸ் இதெல்லாம் பண்ண முடியும். ஸோ இதில் 8K ரெசல்யூஷன்ஸில் இது வீடியோ எடுக்கலாம். ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 12 MB. ஸோ டுவல் வீடியோ கால் பண்ண முடியுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ ரொம்பவே பஞ்ச்டு ஹோல் மாடல் தான் இது. ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ 12 MB ரொம்ப டீசென்ஸாக இருக்கும். முன்ன இதோட ஸ்பேஸ் ரொம்ப நிறைய எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபோனில் அப்படி இல்லை, ரொம்ப கம்மியாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 3.5 mm ஜாக் கிடையாது. ஸோ இதில் ஆடியோ ஜாக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த C டைப் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த C டைப்பும் ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் நம்ம எவ்வளோக்கு ஜூம் பண்ணி அவங்க கிளியராக கொடுத்துருக்காங்கன்ட்டு. டெஸ்ட் பண்ணுறோன்னு எதையும் உடச்சி வச்சிடாதீங்கடா அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது வைஃபை பார்த்தீங்கன்னா 6E 7 வரைக்குமே சப்போர்ட் பண்ணும். ட்ரை பேண்டு, வைஃபை டைரக்ட் எல்லாம் சப்போர்ட் பண்ணும். ப்ளூடூத் பார்த்தீங்கன்னா 5.3 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பொசிஷனிங் வந்து GPS, GLONASS, BDS, கலீலியோ, அப்புறம் QVZSSன்றதும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ NFC இருக்குது, ரேடியோ கிடையாது. USB-C 3.2 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்சார்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரு, ஆக்சிலோமீட்டர், கைரோ, ப்ராக்சிமிட்டி, காம்பக்ஸ் அண்டு பேரோமீட்டர் இருக்குது. ஸோ இது வந்து லயான் பேட்டரி 5000 mAh. இதில் வந்து 45 வாட்ஸ் சார்ஜ் வரைக்குமே நம்ம போடலாம். ஸோ இது வந்து நான் ட்ரபிள் பேட்டரி தான். ஸோ இதில் இருக்க கலர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைட்டானியம் பிளாக், டைட்டானியம் கிரே, டைட்டானியம் வயலட்டு, டைட்டானியம் எல்லோ, ஸோ டைட்டானியம் ப்ளூ, டைட்டானியம் க்ரீன் அண்ட் டைட்டானியம் ஆரஞ்சு. ஸோ இதெல்லாம் அவங்க கொடுக்குற கலர்ஸ் இதில் ஆஃபர் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோவில் நான் கன்வே பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.